சட்டம் குறித்து பார்க்கலாம். இந்திய அரசு சட்டம் பார்த்தோம் அப்படின்னா வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும்ல லண்டனில், அதுவும் ப்ளஸ் சைமன் குழு அறிக்கை இதோட முடிவுகளின் அடிப்படையில் தான் இந்த இந்திய அரசு சட்டம் இயற்றியிருப்பாங்க 1935. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இதுக்கு எப்போ ஒப்புதல் கொடுத்துருக்கும்னா ஜூலை 24, 1935. ஆனால் நடைமுறை பார்த்தோம்னா ஏப்ரல் 1, 1937. இது எப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம குடியரசு ஆகிற வரைக்கும், குடியரசு தினம் கொண்டாடுவோம்ல, இந்த நம்ம நாடு குடியரசு ஆகிற வரைக்கும் முன்னாடி இந்த 1935 சட்டம் தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 3ல் ஒரு பகுதி இதில் தான் எடுத்துக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. இதோட முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா மாகாணங்களில் சுயாட்சி. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தப்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாகாணங்களை இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதன்படி ஒதுக்கப்படுத்துறைகள் மாற்றப்படுத்துறைகள் 2 இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாகாணங்களை செயல்படுத்த இரட்டையாட்சியை ஒழிச்சிட்டு மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுத்துருவாங்க. மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வந்துடுவாங்க. இங்கே ஒதுக்கப்படுத்துறைகள் மாற்றப்படுத்துறைகள் ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு பார்த்தோன்னா தலைமை ஆளுநர் அவங்க பொறுப்பாகவும், மாற்றப்பட்ட துறைகளுக்கு நம்ம இந்திய மினிஸ்டர்கள் இவங்க பொறுப்பாக இருப்பாங்க. மாகாணங்களை சுயாட்சி, மத்தியில் இரட்டையாட்சி. அடுத்து பார்த்தோம்னா ஈரவை கொண்ட சட்டமன்றம் கொண்டு வருவாங்க. மேலவை கீழவை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஈரவை கொண்ட சட்டமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. பதவி காலம் 5 வருஷம். சில ஸ்டேட்ஸில் அங்கேயுமே ஈரவை கொண்ட சட்டமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. இது மத்திய சட்டமன்றத்தை பற்றி பேசியிருப்பாங்க. மாநில சட்டமன்றங்களை ஒரு 6 ஸ்டேட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. 2 சட்ட மேலவை சட்டப்பேரவை அப்படின்ட்டு. அடுத்து கூட்டாட்சி நீதிமன்றம். இதை பேஸ் பண்ணி கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் நிறுவுறாங்க. ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க, 6 நீதிபதிகள் இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இது இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் கிடையாது. ஒரு மாகாணங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா லண்டனில் இருக்கும். அவங்க தான் இறுதியாக மேல்முறையீடு செய்யலாம். இந்திய கவுன்சில் ஒழிப்பு. ரொம்ப நாளாக இந்தியர்கள் கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. இந்திய கவுன்சில் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தில் தான் ஒழிச்சிருப்பாங்க, பார்த்துக்கங்க. பாம்பேலேருந்து சிந்து பிரித்து தனி மாநிலமாக கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து பர்மா இந்த சட்டம் தான் பிரிச்சிருக்கும். இதுக்கப்புறம் முக்கிய இது ஞாபகம் வச்சுங்க, மத்திய ரயில்வே ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க, ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருப்பாங்க, மத்திய தேர்வாணையங்கள், மத்திய தேர்வாணையம், மாகாண தேர்வாணையம், கூட்டாட்சி தேர்வாணையம், இது எல்லாமே இந்த சட்டத்து மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தம் இதில் 3 பட்டியல் மூலமாக அதிகார பகிர்வு இருக்கும். கூட்டாட்சி பட்டியல், பொது பட்டியல், மாகாண பட்டியல் அப்படின்னு. எஞ்சிய அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கும்னா வைஸ்ராய்கிட்ட தான் இருக்கும். இப்போ எப்படி எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது, அப்போ எஞ்சிய அதிகாரம் வைஸ்ராய் கையில் இருக்கும். தனி தொகுதிகளை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. இதில் பெண்களையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன 1909 படி முதல்ல முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்துருப்பாங்க, மீண்டோ மாறி சீர்திருத்தம். அப்புறம் 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். அதன்படி பார்த்தோம்னா சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியன்ஸு இவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தனி தொகுதி கொடுத்துருப்பாங்க. பெண்களையுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இதில். இந்த பேஸ் பண்ணி 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை பேஸ் பண்ணி தான் 1937 தேர்தல் நடக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் 11 மாகாணங்களில் 11 இடங்களில் 7 இடத்துல வெற்றி பெற்றிருக்கும். எங்கெங்கெல்லாம் பார்த்தோன்னா மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணங்கள், ஒடிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், வடமேற்கு எல்லை மாகாணங்கள், இதெல்லாம். அதில் பார்த்திங்கன்னா 8 இடத்துல ஆட்சி அமைக்கிறாங்க. அஸ்ஸாம் பள்ளத்தாக்கில் சர் முகமது சாதுல்லா அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டு 8 இடத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் என்னென்ன செயல்பாடுகள் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அமைச்சரோட ஊதியம் 2000 இருக்கும். அதை 500 ரூபாயாக குறைச்சிருப்பாங்க. பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் வழங்கியிருப்பாங்க. கோயில் நுழைவுச் சட்டம் அதை ஏற்றிருப்பாங்க. அவசர கால சட்டங்களை திரும்ப பெற்றிருப்பாங்க. இந்த அவசர கால சட்டங்கள் எல்லாமே நம்ம இந்தியர்களுக்கு எதிராக தான் இருக்கும். அது ஃபுல்லாகவே திரும்ப பெற்றிருப்பாங்க. விவசாயிகளோட கடன் குறையவும், தொழிலாளர்களின் நிலை மேம்படவும் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நிலங்களை கையகப்படுத்தியிருப்பாங்க. 1928லலாம் ஒரு பர்தோலி சத்தியாகிரகம்னு ஒன்று இருக்கும். பட்டில் தலைமையேற்று நடத்தியிருப்பார். அப்போல்லாம் நிறையா நிலங்களை பிரிட்டிஷார் கைப்பற்றிக்கிடுவாங்க. அந்த நிலங்கள்லாம் இந்த சட்டம் மூலமாக தான் திரும்பி மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. 1939 இந்தியாவும் போரில் இருக்குது அப்படின்னு சொல்லி லின்லித்கோ பிரபு, இந்தியாவோட அரசு பிரதிநிதி, அவர் அறிவிச்சிருப்பார். இதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரை ராஜினாமா பண்ணிவிட்டு பதவி விலகிடுவாங்க. இந்த 1939 டிசம்பர் 22 இன்றைக்கி தான் காங்கிரஸ் அமைச்சர் பதவி விலகியிருக்கும். இதை மீட்பு நாளாக முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா கொண்டாடுவார். மீட்பு நாளாக இந்த டேட்டு மறக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். நிறையா டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க.
இதுக்கப்புறம் வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சர் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராஜாஜி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார். மதுவிலக்கை வந்து சோதனை முறையில் சேலத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதனால ஏற்படுற வருவாய் இழப்பை ஈடு செய்கிறதுக்காக விற்பனை வரி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். கடன் சமரச வாரியங்கள் அமைச்சிருப்பாங்க. குத்தகைதார நிலை மேம்பட இந்த டி பிரகாசம் ஆந்திரா கேசரி இருப்பார்ல, அவரோட முயற்சினால் ஒரு விசாரணை குழு ஒன்று அமைச்சிருப்பாங்க. மதுரையில் வந்து அதில் வந்து ஆலை நுழைவுச் சட்டம் பார்த்தோமா மத்தியில். இங்கே மதுரையில் வந்து ஹரிஜன சேவா சங்கம் தலைவர் வந்து வைத்தியநாதர், செயலர் வந்து எல்என் கோபால்சாமி. இவங்க தலைமையில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து தாழ்த்தப்பட்டவங்களோட சேர்த்து நுழைவாங்க. 1939 ஜூலை 9 வந்து கோயில் நுழைவு நாளாக அனுசரிச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி 1939 வந்து கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீடு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 39 தான் பதவி விலகிட்டாங்களா. அவ்வளோதான் இந்திய அரசு சட்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் டிஎன்பிஎஸ்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.